வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கறி குழம்பு அளவுக்கு கொண்டக்கடலை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி, அப்புறம் சோம்பு, மிளகு, ஜீரகம் இது எல்லாம் போட்டு லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஊற்ற வேண்டாம், இது பவுட்ராகவே இருக்கட்டும். ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் எதனா ஸ்கிப் பண்ணுறது இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே போட்டிருக்கேன், வாசம் ரொம்ப நல்லாவே இருக்குன்றதுனால. அதை எடுத்து தனியாக பிளேட்டில் மாற்றிக்கிறாங்க. அது ஆறட்டும். இந்த வானல் இட்லி எண்ணெய் சூடாகிறதுக்கு நான் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதுக்குள்ளே இதை ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் பொடி பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, 2 வெங்காயம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா சோம்பு கூட போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பேஸ்ட் இதை சேர்த்துக்கிறேங்க. பார்த்துங்க, மேலே தெளிக்காமல் அடுப்பு சின்னது பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பச்சை வாசனை இதில் போகட்டும். பாருங்கள், இது நல்லா ஒட்டாமல் பிரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயம் எல்லாம் வதக்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் தக்காளி வந்து வச்சுருக்கேன். 3 தக்காளி வச்சுருக்காங்க, நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே அரைச்சி போடும் போது இந்த குழம்போடைய டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடலாங்க. இது கொஞ்சம் சுண்டு ஸ்டேஜில் வரும்போது தெளிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் தண்ணி இல்லாத பட்சத்தில். அதனால் நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேருங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் நம்ம மேலே தெளிக்க பார்க்கும். அதனால் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம இதை கிளறினோன்னா அதை தெளிக்கிறது கொஞ்சம் அடங்கிடுங்க. பாருங்கள், இது நல்லா சுண்டி வந்திருக்கு, எண்ணெய் பிரிகிற மாதிரி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, தனியாத்தூள், சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்டு நம்ம இதிலே வதக்கி எடுத்துலாங்க. அடுப்பை சின்னது பண்ணிவிடுங்க. இந்த மசாலா வாசனை இதில் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். நீங்கள் வந்து மிளகாய், தனியா இதெல்லாம் கூட நம்ம அந்த மசாலா கூடயே போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் நைஸாக அரைப்படாதுன்றதுனால நான் பவுட்ராக இதில் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த பச்சை வாசனைலாம் நம்ம இதில் போயிடும். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் எதுவும் வேக வேண்டியது இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடலை, நான் ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் 5 விசில் வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் டைரெக்டாக வேக வைக்காமல் சேர்க்குறதா இருந்தால் டைரெக்டாக இதை குக்கர்லேயே செஞ்சுட்டு 5 விசில் மொத்தமாக வச்சுருங்க. ஃபைனலாக நான் வேக வச்சு சேர்த்துறதுனால நம்ம ஈஸியாக முடிஞ்சிடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இந்த குழம்ப. கொண்டக்கடலை போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று சேர கலரி விட்டுருங்க. இது நல்லா ஒரு குழம்பு இதில் வந்திருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராகவே இருக்குங்க. நான் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னா நீங்கள் இறக்கிடலாங்க கொத்தமல்லி போட்டு. நான் கொஞ்சம் தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் தேங்காய், ஒரு 5 முந்திரி, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு அதை மிக்ஸி ஜார்லேயும் கழுவி ஊற்றிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தேவையான கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்ம சுட சுட கொண்டக்கடலை குழம்பு ரெடிங்க. கறி குழம்பையே ஓவர்டேக் பண்ணும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்குங்க. சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், அப்புறம் இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து நல்ல சுவையான அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.